guys, இன்னைக்கு வீடியோவில் மைதா ஸ்வீட் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை கலக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மைதா ஸ்வீட் பிஸ்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். மைதா 2 கப்பு, ஜீனி 1 கப்பு, சூடாக்கி ஆற வச்ச பால் 1 கிளாஸு, நெய் 2 ஸ்பூனு, உப்பு 1 பிஞ்ச், பேக்கிங் பவுடர் 1 பிஞ்ச், ஏலக்காய் 5 எடுத்துருக்கேன், பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீனியை மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஜீனியை சேர்த்துக்கலாம். ஜீனி பவுடர் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம். கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் சொல்லியிருந்தேன். இதில் வந்து டம்ளர் மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்பொழுது 1.5 டம்ளர் வருது. மைதா 2 டம்ளர் சேர்த்துக்கணும். அடுத்து பேக்கிங் பவுடர் 1 பிஞ்சு சேர்த்துக்கணும். அதை சோடா உப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நெய் இல்லைன்னா நெய்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உப்பு 1 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். ஒன்றா எடுத்து ஊற்றி பிசைஞ்சிடவே கூடாது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸ்வீட் பிஸ்கட் சாஃப்டாகவும் வரும். மாவு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி அடிச்சும் பிசையக்கூடாது, அழுத்தியும் பிசையக்கூடாது. சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் வந்து ஸ்வீட் பிஸ்கெட் வந்து நமக்கு சாஃப்டாக வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சோண்டு பால் இன்னும் சேர்த்துருக்கேன். அப்படியே பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசையணும். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கணும். சாஃப்டாக பிசையணும். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, மாவு பிசையறதுல தான் இந்த மைதா ஸ்வீட் பிஸ்கெட் எப்படி வருங்கிறதே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். 1 மணி நேரம் ஆகிட்டு எவ்வளோ நல்லா மாவு வந்து செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கணும். 1/2 இன்ச் அளவுள்ள திக்னஸில் நம்ம திரட்டிக்கணும். சப்பாத்தி மாதிரி திரட்டிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக திரட்டிக்கணும். ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸில் திரட்டிக்கணும். இப்போ மாவை திரட்டியாச்சு. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதே மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இந்த மாவை வந்து நம்ம 2-3 அளவாக எடுத்துக்கிட்டு திரட்டிக்கணும். ஒரே மாவில் திரட்டிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திரட்டிக்கணும். அதாவது ஊற வச்சதுக்கு அப்புறம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாவை தான் 3 பாகமாக எடுத்து திரட்டி இருக்கிறேன். திரட்டின பிஸ்கெட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். அடுத்த செட்டு மாவை எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். அந்த மாவை 3 பாகமாக எடுத்து நம்ம திரட்டிக்கணும். இப்போ வந்து எல்லா மாவையும் திரட்டியாச்சு. எண்ணெய் சூடாக விட்டு போடணும். அந்த பிஸ்கெட்டை போட்டதுமே பபிள்ஸ் வந்து மேலே வந்தது அப்படின்னா கரெக்டான சூட்டில் எண்ணெய் இருக்குது. இடையில சிம்மில் நம்ம வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லா பிஸ்கெட்டையும் சேர்த்துட்டு கலந்தாப்பில் நம்ம 2 சைடும் பரட்டி விட்டுக்கணும்.
அப்போ தான் வந்து வேகும். அப்படி பெரட்டி விடலை அப்படின்னா ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாது. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். கோல்டன் கலர் வந்துட்டு இப்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எடுக்கும்போது மெதுவாக தான் இருக்கும், அப்புறம் தான் வந்து கிறிஸ்பியாக ஆகும். ஆறுனதுக்கப்புறம் கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் வந்து போட்டு அதே மாதிரியே எடுக்கணும். இதே மாதிரியே போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த மாதிரி ஆட்டும்போது சத்தம் வந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது சுவையான மைதா ஸ்வீட் பிஸ்கெட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. சாப்பிட்லாம், தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதே ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SBM சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.